15 ஆண்டுகளுக்கு முன்பாக 2005 இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போது எடுத்த புகைப்படம் தான் இருக்கிறது. இப்போது புதிய புகைப்படம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது என்ன தவறு? நீங்க எடுத்துங்க. நீங்க சொல்றீங்கல்ல, கேமராவிலேயே எடுத்துக்கலாம், செல்லுலயே எடுத்துக்கலாம் சொல்றீங்களா? அந்தந்த வாக்குச்சாவடிக்கு வர்றாங்களா அவங்களே படத்தை எடுத்துக்கிட்டோம். பிஎல்ஓவே எடுத்துக்கணும். அதானே பண்ணாங்க. சரி, வாக்குச்சாவடிகள்ல இல்ல வாக்குச்சாவடிகள்ல புதிதாக சேர்கிற வாக்காளர்கள் வருகிற பொழுது அவர்களே பதிவு செய்து கொண்டு புகைப்படத்தையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். இப்ப அது மாதிரி நீங்களே எடுத்துங்க. நீங்க எடுத்துக்கொண்டாந்து ஒட்டி கொடுங்க அப்படின்னு எதுக்கு கேக்குறீங்க? சரி தோழர், இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்கணும். இப்போ பீகார்ல இது போன்ற வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து நடைபெற்றது. பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அங்கு ஐக்கிய ஜனதாதளம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெறுகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் அந்த நீங்கள் கூறியது போலவே அதிகமான வாக்காளர்கள் ஒரு வீட்டில் இருப்பது, பல்வேறு திருத்த பணிகளில் தவறுகள் நடைபெற்றது, இரட்டை வாக்கு. இங்கு உங்களுக்கு திமுக ஆட்சி தானே, திமுக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுகிறது. இந்த திமுக ஆட்சியில் இங்கு அத்தகைய திருத்தங்கள் நீக்கங்கள் நடைபெறுவது சாத்தியமா? அதான் சாத்தியம் இல்லாத சூழ்நிலை தான் இங்கே இருக்கும். எதிர்கட்சி ஆட்சி நடைபெறுகிறது. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் பதறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக ஆட்சி இல்ல இங்க திமுக ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னாலும் இந்த பணியை செய்யறது ஆட்சியுடைய வேலை இல்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. அவங்க வந்து மாநில அரசுல பணியாற்றினா கூட தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் அவர்கள் செயல்படுவார்கள். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் கேட்பார்கள். இரண்டாவது, 1 மாத காலம் 6,18,00,000 வாக்காளர் இருக்கிற சூழல்ல 1 மாத காலத்திற்குள் இது செய்வது சாத்தியம்தானா? இப்பொழுது நவம்பர், டிசம்பர் இந்த காலம் என்பது வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய காலம், புயல் வரக்கூடிய காலம், சுனாமி வரக்கூடிய காலம். இந்த 1 மாத காலம் இதற்கு போதுமா? அடுத்ததாக டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகை, அடுத்து பொங்கல் பண்டிகை என்று தொடர்ந்து பண்டிகை காலங்கள் வருகிறது. எல்லோரும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும், இந்த 6,18,00,000 வாக்காளர்களும் அதிகாரி எப்பொழுது காத்திருந்து தினசரி வீட்டில் உட்கார்ந்து இருக்க முடியாது. பல்வேறு பணிகளுக்கு போகணும். சாதாரண அத்தை குடிகள் இருக்கிறாங்க. சரி, எப்படி நடைமுறையில் எப்படி சாத்தியம்? இந்த கால அவகாசம் போதுமானது அல்ல. ஓகே, பண்ணுங்க. தேர்தலை முடிச்சுக்கிட்டு இப்ப தேர்தல் ஏப்ரல் மாசம் தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலை முடிச்சுக்கிட்டு பிறகு அவகாசமா பண்ணுங்க, அடுத்ததற்கு தயார் பண்ணுங்க. கால அவகாசம் கொடுத்து முறையாக செய்வதற்குள்ள முறையை முயற்சி பண்ணுங்க. அவசரம் காட்டி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து ஒரு நெருக்கடியை கொடுத்து ஏதோ ஒரு தவறை செய்வதற்கு ஒரு உள்நோக்கத்தோடு இந்த பணியை மேற்கொள்கிறார்கள் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே தோழர் முத்தரசன், இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தமானது இப்போது பீகார் மாநிலத்தில் தேர்தல் 2 கட்டங்களாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டது மற்றும் அதிகமாக நீக்கப்பட்டது முதலில் சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த மாநிலத்தில் தான். இப்போது அந்த மாநிலத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் தேர்தலில் எதிரொலிக்கும் என நீங்க நினைக்கிறீங்களா? வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு, முடிந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிறது. இந்த 2 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் மனநிலை எப்படி, என்ன அடிப்படையில் வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குது. நிச்சயமாக அந்த பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதை எதிர்த்து அங்க மிகப்பெரிய போராட்டங்கள், ராகுல் காந்தி தலைமையில மிகப்பெரிய போராட்டங்கள், இயக்கங்கள், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அங்கே சென்று கலந்து கொண்டார், நடந்திருக்கிறது. நிச்சயமாக அந்த மாநில மக்களிடத்திலே இது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது பின்னாடி முடிவுகள் வந்தாதான் என்னங்கிறது தெரியும். 14ஆம் தேதி வாக்கு என்ன போறாங்க என்றுகிற பொழுது நமக்கு அது என்ன, அதனுடைய பாதிப்பு எப்படி இருந்தது அல்லது எப்படி இருக்கவில்லை என்பது அன்றைக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்பது, திரும்ப திரும்ப கூற விரும்புவது, ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குரிய ஆகக்கூடாது என்கிற கவலைதான். என்னது, ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக முறையில் மக்கள் வாக்களித்து விரும்புகிற ஆட்சியை உருவாக்குகிறார்கள், விருப்பமில்லாத ஆட்சியை அகற்றுகிறார்கள். அத்தகைய அந்த மிகச்சிறந்த அந்த ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு, சந்தேகம் ஏற்படுவதற்கு ஆன ஒரு வாய்ப்பை, ஒரு சூழலை தேர்தல் ஆணையம் உருவாக்கி கொள்ளலாமா? இதற்கு யார் காரணம் என்பது என்னுடைய கேள்வி. ஓகே, இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இந்த பீகார் மாநில தேர்தலை பொறுத்தவரை முதல் கட்ட தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 65% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இன்றும் 3 மணி நிலவரப்படி ஒரு 60% தாண்டி வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர், பல்வேறு தேர்தல்களை கடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வாக்குப்பதிவு நடைபெறுவது
அது ஆளுங்கட்சிக்கு எதிரானதாக இருக்குமா அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமானதாக இருக்குமா? அது எப்படி வழக்கமாக எப்படி இருக்கும்? பீகார் தேர்தலில் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் என்பதை காட்டிலும் வாக்காளர்கள் மத்தியிலே ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற முறையில் இந்த தேர்தலில் பீகார் மாநிலத்து மக்கள் ஒரு கடந்த காலங்களை காட்டிலும் மிக அதிகமான முறையில் வாக்களித்திருப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஏன்னா 100% அளவிற்கு வாக்குகள் எப்பொழுதுமே பதிவானது கிடையாது, குறைவாக தான் பதிவாயிருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே அதுதான் ஆயிருக்குது. அது படிப்படியாக மாற வேண்டும். 100% வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமை நிறைவேற்ற வேண்டும் என்கிற முயற்சி தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில் பீகார் மாநிலத்தில் கடந்த காலங்களை காட்டிலும் இப்பொழுது வாக்காளர்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு ஒரு 60% தாண்டி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கது. முடிவு என்ன வேணாலும் இருக்கட்டும், இப்படியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவது வரவேற்கத்தக்கது. இந்த விழிப்புணர்வு எந்த அடிப்படையில் ஏற்பட்டது என்று சொன்னால், அங்கு தொடர்ந்து நடத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டினுடைய குறைபாட்டுகளை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி, இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் ஏனைய தலைவர்கள் அந்த மாநிலத்தில் தொடர்ந்து நடத்திய அந்த விழிப்புணர்வு, அதன் காரணமாக இப்படி ஒரு பெரும் எண்ணிக்கையில் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன்.